ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சத்யா இருந்துட்டு கூட இருக்கிற அடியாள பசங்க கிட்டலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னுமே நிறைய பேர் வட்டி பணமே கொடுக்கல, அவங்க கிட்ட எல்லாம் வட்டி பணமெல்லாம் கலெக்ட் பண்ணி போயிட்டு தான் கூடிய சீக்கிரமே சிட்டியை நம்ம ஜாமீன்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கூட ஒரு 2-3 அடியாள் பசங்களை கூட்டிகிட்டு மீனா வீட்டுக்கு சத்யா போகிறாரு. போனதும் மீனாவும் யாருமே வீட்டில் இல்லை, ரோகிணி மட்டும்தான் இருக்காங்க. ரோகிணியை பார்த்து சிட்டியும் வட்டி பணமும் முதலும் ஒரே முட்டா வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சத்யா சொல்கிறாங்க. அதுக்கு ரோகிணி இருந்துட்டு இப்போதைக்கு என்கிட்ட எந்த ஒரு பணமும் இல்லை, இன்னும் ஒரு மாதம் கழித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சத்யா இருந்துட்டு இதுக்கப்புறமாலாம் டைம் கொடுக்க முடியாது, ஏற்கனவே 2 மாதம் வட்டி பணம் கொடுக்கல, நீங்கள் இப்போவே எனக்கு எடுத்து வச்சாகணும், இல்லைனா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி சண்டை போடுற மாதிரி சத்யா வந்து ரோகிணி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் இங்கே யாராச்சும் வந்துட போகிறாங்க, என் மாமியார் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், தயவு செஞ்சு போங்க, நான் ஒரு மாதம் கழித்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் சத்யா இருந்துட்டு பணம் கொடுத்தா தான் போவேன் அப்படின்ற மாதிரி ஒத்த காலில் நிற்கிறாங்க. அப்போ தான் நம்ம விஜயாவும் வராங்க, பூவிக்கு போன நம்ம மீனாவுமே வராங்க. விஜயா இருந்துட்டு சத்யாவை பார்த்துட்டு இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கிறான், இருக்கிற பணத்தெல்லாம் கொள்ளடிச்சிட்டு போக வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கேட்குறாங்க. மீனா இருந்துட்டு அத்தை அவன்லாம் திருடுறதில்ல, அவனை திருடன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னத்துட்ட இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்கிறப்ப தான் சிட்டியோட பணத்தை இவ வாங்கிட்டு வந்திருக்கிறா, இவகிட்ட 2 லட்ச ரூபாய் இருக்குது, இன்னும் வட்டி பணமும் எதுவுமே கொடுக்கல, ஃபஸ்ட்டு வாங்கி கொடுங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சத்யா சொல்கிறாங்க. இந்த வேலையெல்லாம் நீ எதுக்கிட்ட பார்க்குற, நீ போகிறவன் படிக்க மட்டும் தான் போகணும், அவன் கூட சேரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, அவன் பணத்தை அவனே வந்து வாங்கிக்கிட்டோம், நீ எதுக்காக வந்தா அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு சைடு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம மீனா யோசிக்கிறாங்க, ஆமாம் ரோகிணி நீங்கள் தான் ரொம்ப பணக்கார ஃபேமிலியாச்சே, நீங்கள் எதுக்காக கடன் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம விஜயாவுக்குமே டவுட் வருது, ரோகிணி என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கூடிய சீக்கிரமே நம்ம ரோகிணியை பற்றின உண்மை எல்லாமே தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி